எனது மனம் கவர்ந்த எழுத்தாளர் கூத்தங்குடி அழகு ராமானுஜன் அவர்கள் எழுதிய காவிரி மண்ணின் நேற்றைய மனிதர்கள் நூலிலிருந்து தண்ணீர் பந்தல் எனும் தலைப்பிலான அவரது படைப்பை வாசிக்கிறேன். பேருந்து புறப்பட 10 நிமிடங்கள் இருந்தன. அமர்ந்திருந்த ஒருவர் எழுந்தார். தனது இருக்கை என்பதற்கு அடையாளமாக கைக்குட்டையை போட்டார். பக்கத்தில் அமர்ந்திருந்தவரை பார்த்து கொள்ள சொன்னார். இறங்கி ஓடினார். விரைவில் திரும்பினார். கையில் சிறந்த நிறுவனம் ஒன்றின் தண்ணீர் பாட்டிலை வைத்திருந்தார். வயதில் நான் மாற்றம் பெற்றிருப்பது போல் என்னை சார்ந்த சமுதாயமும் பல மாற்றங்கள் அடைந்திருப்பதை உணர்ந்தேன். தொலைக்காட்சிக்கு விழிகளையும் தொலைபேசிக்கு செவிகளையும் தராத தமிழர் இன்று கிடையாது. அன்று அவை இரண்டும் வாழ்க்கையை தொட்டது கிடையாது. இருந்தால் அல்லவோ தொடுவதற்கு. பாக்கெட்டு தண்ணீர் முதலில் வந்தபோது என் வயதுக்காரர்களும் அவர்களை விட முதியவர்களும் உலகம் கெட்டுவிட்டதாக உரைத்தார்கள். பிறகு அவர்களே சூழலின் போக்கை கருதி விலை கொடுத்து வாங்கினார்கள். அலை பெருக்கும் போது துரும்பால் எதிர்க்க முடியுமா? சில வருடங்களுக்கு முன் நானும் எனது நண்பரும் திருச்சி சென்றோம். பேருந்து நிலையத்தில் இருந்த கட்டண கழிப்பறையை வியந்து பார்த்தார். அரசாங்கம் காசு பறிக்க எளி செயல் புரிவதாக புலம்பினார். இன்று அதே அவர் அச்செயலின் பெருமையை புகழ்கிறார். முன்பு இருந்தவர்கள் பெரும்பாலும் நடந்துதான் பயணிப்பார்கள். சைக்கிள்கள் அப்போது அதிகம் புழக்கத்திற்கு வரவில்லை. வில் வண்டிகள் சில சாலைகளில் ஓடும். ஓரிரண்டு குதிரை வண்டிகள் ஓடும். மோட்டார் சைக்கிள்களை காண்பதே அரிது. நடைப்பயணக்காரர்களின் கோடைகால வருத்தத்தை எண்ணிய அன்றைய தமிழர் சமுதாயத்தின் நற்பணி தொண்டு தண்ணீர் பந்தல். பெரிய ஊர்களின் நடுவே 2 அல்லது 3 இருக்கும். ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் இடையே உள்ள சத்திரம் தண்ணீர் பந்தலாக அமையும். அந்த தர்மத்தை பெரும்பாலும் பெரு நிலக்கிழார்களே செய்து வந்தார்கள். சில இடங்களில் தனவந்தர்கள் நடத்தினர். பெரிய பெரிய மண்பானைகள் வைத்திருப்பர். நீர்மோர் பானகம் இருக்கும். அக்கறையோடும் மன நிறைவோடும் வேண்டுவன தருவர். உதவி என்று அவர்கள் நினைப்பதில்லை, கடமை என்று செயல்பட்டு வந்தார்கள். தை மாதத்தில் துவங்கும் தண்ணீர் பந்தல் வைகாசி மாதம் கடைசி வரையில் நீடிக்கும். ஒருவர் தவிப்பை ஒருவர் தவிர்ப்பதே மனிதநேயம் எனும் பேர் உணர்வு அன்றைய சமூகத்தில் நிறைந்து மிளிர்ந்தது. தாயின் மார்பகம் குழந்தைக்கு பால் தருவது போல் செல்வந்தர்களின் வாழ்க்கை செழுமை எளியவர்கள் ஏக்கம் தவிர்த்தது. நான், எனது தந்தை, அவர்களின் நண்பர் ராமையா பிள்ளை மூவரும் திருவாரூர் சித்தி விநாயக முதலியாரிடம் நண்பர் காரியமாக சென்றிருந்தோம். அவர் வெளியில் சென்றிருந்தார். வருவதற்கு 11 மணி ஆயிற்று. கலந்து பேசினர். ராமையா பிள்ளை சாதுரியமான முறையில் பேசினார். அவர் மசியவில்லை. ஊருக்கு திரும்பினோம். சித்திரை மாதம் கடுங்கோடை. கப்பிச்சாலையில் நடந்தோம். சலசலவென வியர்த்தது. வெயில் பொசுக்கியது. நாக்கு வறண்டது. தண்ணீரின் அருமை தெரிந்தது. 500 பிள்ளையார் கோவிலை நெருங்கினோம். சிரித்த முகத்துடன் நீர்மோர் வார்க்கும் செட்டியார் வரவேற்றார். ஆளுக்கு 2 டம்ளர் பானகம் கொடுத்தார். மகிழ்ந்து பெற்றோம். சுவைத்து பருகினோம். மூவரும் சன்னதியில் உட்கார்ந்தோம். செட்டியாரை ஒட்டி குழந்தையோடு நின்றிருந்த பெண்மணி, நான் கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னீங்க, அவங்களுக்கு கொடுக்குறீங்களே என்று வருத்தத்துடன் கேட்டாள். அவங்க தெரிஞ்சவங்க வந்ததை பார்த்தேன், அதனால் இருந்ததை கொடுத்துட்டேன், நீ தண்ணி குடி என்றார். வாதம் தொடர்ந்தது. செட்டியார் சிடுசிடுத்தார். என் தந்தை இதனை கூர்ந்து நோக்கியிருக்கிறார்கள். எங்களால் அவளுக்கு பானகம் இல்லாமல் போனதை எண்ணி வருந்தினார்கள். இல்லாருக்கு தண்ணீர், இருப்பாருக்கு பானகமா? என்னை அழைத்தார்கள். 2 குளிர்பானம் வாங்கி வர சொன்னார்கள். காசோடு கடைக்கு ஓடினேன். 2 குளிர்பானங்கள் வாங்கினேன். சோடா சாவியால் மூடிகளை திறந்த கடைக்காரர் தூசு விழாமல் இருக்க அதே மூடிகளை இயல்பாக மூடி தந்தார். என்னில் ஒரு யோசனை எழுந்தது. குழந்தை முழுசையும் குடிக்காது என கருதி ஒன்றில் பாதியை அண்ணாந்து பருகினேன். மூடினேன்.
கொண்டு வந்தேன். அந்த பெண்ணிடம் தந்தேன். தந்தை அழைத்தார்கள். அருகில் சென்றேன். ஒன்று பாதியாக இருந்ததற்கு காரணம் கேட்டார்கள். எண்ணி செய்ததை விளக்கினேன். கன்னத்தில் அறைந்தார்கள். ராமையா பிள்ளை தடுத்தார். தர்ம செயலில் தன் இச்சைக்கு பங்கு போடுவது திருட்டினும் குற்றம் என்று சினந்து திட்டினார்கள். 6 காசு கொடுத்து மேலும் ஒரு குளிர்பானம் வாங்கி வர சொன்னார்கள். வாங்கி வந்தேன். வாங்க மறுத்த பெண்மணியிடம் பிடிவாதமாக கொடுத்து அருந்தச் செய்தார்கள். 3 பாட்டில்களையும் கடைக்காரரிடம் கொண்டு போய் கொடுத்து திரும்பினேன். மூவரும் நடக்கத் துவங்கினோம்.